பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற அவர் என்ன செய்கிறார் சொன்னால், நமக்கு தேவன் அவர் தக்க மதைய தேவன் நமக்காய் வர்ஷிக்கப்படுகிறார். கரங்களை வேறு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேறு வசனம் 14 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற சகரியா 10 வசனத்திலே 10 அதிகாரத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் மின்னல்களை உன் வயல்வெளியில் அவர்களுக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை தேவன் கட்டியிடுகிறவராக இருப்பார். இன்னைக்கு பாலான நிலைமைகள் மாறுவதற்கு இன்னைக்கு தேவ பிள்ளைகளே கர்த்தராய் தேவன் ஒரு மழையை நமக்கு அனுப்ப வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதத்தை தேசத்தில் உண்டாகும் பொழுது மாத்திரமே தேசத்துடைய நிலைமைகள் மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு தேசம் பாழாய் கிடக்கிறது. எனவே உணரத்தக்கவன் யார் என்று நாம் பார்க்கிறோம். சீயோனுடைய வாசல்கள் பாழாய் கிடக்கிறது. ஆனால் இதை பார்த்து என்ன செய்கிறதா? சீயோனுடைய வழிகள் புலம்புகிறது. ஸ்தோத்திரம். பண்ட சாலைகள் இன்னைக்கு பாழாகி இடிந்து போய் கிடக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கரங்களை தலையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பாழான நிலைமைகள் இன்னைக்கு மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நான் சில வசனங்களை நான் முன்பாக நான் சொல்ல முடியாது விரும்புகிறேன். என் கண்மான தேவ பிள்ளைகளே, எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தை நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம். எரேமியா காவலுடைய காவலுக்குள்ளாக சிறை கொண்டிருந்ததான நேரத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் தேசத்தினுடைய காரியங்களை ஆண்டவர் எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். எதிர்காலங்களில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் மாற்றம் தேசத்திலே உண்டாகும் என்பதை குறித்து கர்த்தரால் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அதை குறித்து தான் அந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். எரேமியா 33 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. தேசத்தினுடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது மனுஷனும் இல்லாமல் மிருகம் இல்லாமல் அவாந்தரங்கள் கிடைக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற இந்த யூதாவின் பட்டணம் எருசலேமுடைய வீதிகள் தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் அது என்ன செய்யப்படும் சொன்னால் அது ஆழமான சத்தத்தை கேட்கக்கூடியதான ஒரு நாட்களாய் மாறும் என்று சொல்லி ஆமென் எரேமியா ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகினால் இன்னைக்கு பாழான போட நிலைமைகள் மாற்றப்படுவதற்கு எரேமியா சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் சொன்ன காரியம் சொன்னால் ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் என்ன வந்தாலும் ஆண்டவரை மாற்ற விடாமல் பற்றிக் கொள்ள எனக்கு ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய வசனத்திலே பார்க்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு நான் செய்வேன். வாழான யூதாவின் பட்டணங்கள் மனுஷன் இல்லாமல் மிருகம் இல்லாமல் அவாந்தரமாய் கிடக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் சொன்னால் அதை ஒரு சிறையிருப்பை போல சிறையிருப்பாய் இங்கே காணப்படுகிறது. ஆகையால்தான் ஆண்டவரின் கர்த்தர் எரேமியா கொடுக்கிறதை சொல்கிறார், இந்த பாழான நிலைமையை நான் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறேன். சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யூதாவுடைய சிறையிருப்பை இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை அதை திரும்பி முன்னிருந்ததை போல நான் அதை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவதை பார்க்கிறோம். கரங்கள் தலையில் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் நினைக்கலாம், சோதரன் இன்னைக்கு இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்விடும் என்று சொல்லி, ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. இந்த பாலான நிலைமையை மாற்றக்கூடிய தேவனோடு இருக்கிறார். ஆமென். நன்மையான தேவ பிள்ளைகளே, அவாந்தரமாய் கிடக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் இன்னைக்கு தேவ பிள்ளைகளை பாலாய் எருசலேமுடைய வீதி எல்லாம் பாலாய் போய் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அந்த ஒரு மகிழ்ச்சியான சத்தத்தை தேவன் ஏற்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தலையில் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய ஆலயத்தை ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிற சத்தம் கேட்கப்படும். அவருக்கு முன்னிருந்தது போல தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவே. ஆமென். அப்படி திருப்பம் அப்படி நிலைமைகள் மாறணும் வந்து வர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை குடும்பத்திலே நீ வீட்டிலிருந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் தரித்திருங்கள். தேவன் முன்பதாக உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்படும். என்னை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்ல, அப்பொழுது அறியாத வேண்டாதமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்விலே தேவன் செய்வார். கரங்களை தலையில் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்மான தேவ பிள்ளைகளே, எலியாவுடைய நாட்களிலே பாருங்கள். ஸ்தோத்திரம். எலியா
ஆமென் ஸ்தோத்திரம். எலியாவில் இருந்த சால்வை எலிசாவின் மேல் அங்கே இறங்கி இருக்கிறது. எரியோடைய புத்திரர்கள் எல்லாரும் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஆமென். அங்கே எரியோவுடைய புத்திரர்கள் எல்லாரும் எளியா போய்விட்டார் என்று சொல்லி அவர்கள் அற்பமாய் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறதான அந்த நேரத்தில் தான் ஒரு சம்பவம் அங்கே நிறைவேறுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தேவ பிள்ளைகள் அங்கே வேதத்தில் பார்க்க முடிகிறது. அங்கே எரியோவுடைய புத்திரர்கள் அவன் என்ன சொல்கிறார்கள்? அவன் தேவ மனுஷனை பார்த்து அவங்க சொன்ன காரியத்தை பாருங்க. எலிசாவை பார்த்து சொல்வதை பார்க்கிறோம். எரியோவின் ஆமை ஸ்தோத்திரம். அவங்க சொன்ன காரியம் பட்டணம் எப்படி இருக்கிறது சொன்னா நல்லதா இருக்கிறது, ஆனா தண்ணீரோ கெட்டது, நிலமோ பாநிலம் என்றார்கள். இங்கே பார்க்க முடிகிறது. குடியிருப்புக்கு நல்ல ஒரு பட்டணமாய் ஆமே அங்கே காணப்படுகிறது. தண்ணீர் கெட்டு போயிருக்கிறது, நிலமோ பாநிலம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை தேவ மனுஷனிடத்தில் வந்து சொன்ன பொழுது ஆமே அப்பொழுது தேவ மனுஷன் அங்கே எலிசா சொல்லுகிறார், நீங்கள் போய் ஒரு தோண்டி எடுத்துக் கொண்டு வந்து அதில் உப்பை போட்டு நீங்கள் கொண்டு வாருங்கள். அப்பொழுது அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவன் நீர் தண்ணிக்கு போய் உப்பை இதிலே போட்டு ஆமே தண்ணீரை ஆரோக்கியமாக மாற்றுகிறான். சொல்லுங்க பாழாய் போயிட்டு என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையை அங்கே தேவன் அங்கே தேவ மனுஷனை கொண்டு கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். சொன்னான், உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள், ஆனால் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. நிலம் பாநிலம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டணம் நல்லா குடியிருப்புக்கு நல்லதுதான், ஆனால் நிலமோ பாநிலமாக இருக்கிறது. நீ அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நல்ல நிலைமையிலே எனக்கு கிடைக்கிறது சொல்லி நாம் அப்படியே நாம் சந்தோஷப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும். ஜீவித்தில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அப்படி ஒரு மாறுதலை கர்த்தர் உண்டாவதற்கு தேவனை நாம் தேட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. புது தோண்டியை எடுத்து கர்த்தருடைய பெண்ணிடத்தில் கொண்டு வாருங்கள் தேவ மனுஷன் சொன்ன பொழுது அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறார். நீர் போய் அந்த உப்பை அதிலே போட்ட பொழுது தண்ணீரை ஆரோக்கியமாக மாற்றுகிறான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க இனி எதிரே சாவு வராது, நிலப்பால் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் எந்தெந்த விஷயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி நினைக்கிறோமோ அந்த காரியத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். சொல்லுங்க, என்னுடைய குழப்பங்களை ஆனந்த கழிப்பாய் மாறப்படுகிறபடி ஆண்டவராக இருக்கிறார். எங்கே சாவு இருக்கிறது, எங்கே பால் இருக்கிறது நினைக்கிறீர்களோ அங்கே கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, வசனத்தை பார்க்க எலியாவுடைய வார்த்தைகளை கனம் பண்ணும் பொழுது தண்ணீர் ஆரோக்கியமாக மாறுகிறது. தேவ மனுஷனை கனம் பண்ணும் பொழுது, தேவனுடைய ஊழியங்களை கனம் பண்ணும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிலைமைகளை மாற்றி கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு மாறான நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளை எலியாவுடைய வார்த்தைகளை கனம் பண்ணின மனுஷர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் கனம் பண்ணின பொழுது தேசத்தின் நிலைமை மாறுகிறது. கரகத்தில் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதிர்பானவர்களே, வேதத்திலே ஒரு காரியங்கள் முன்பாக வைக்க முடியாது விரும்புகிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே நான் வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 35ஆவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தினால் இந்த நாட்களை நாம் பார்க்க முடிகிறது. என் கருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பிரஜாதிகள் தேவ ஜனங்கள் அவர்கள் சொன்னால் தங்களுடைய ஐக்கியத்தை அவர்கள் பிரஜாதிகளுக்குள்ளே அவர்கள் ஐக்கியப்படுத்த நிமித்தமாய் அவர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான குறைவுக்குள்ளாக அவர்கள் காணப்பட்டார்கள். வேதத்திலே வாசிக்கப்படுகிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் சொன்னா அங்க வசனத்தை வாசிக்கிற 36ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், பாழானவை இதை பயிர் நிலமாக்குகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக வாழ்க்கையில தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் சொன்னா
நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு பாழாய் இருக்க காரியங்கள், பாழானவைகளை ஒரு பயிர் நிலமாய் மாற்றுவார், ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றுவார். குறைவாய் நாவிக்கிற ஜீவிதத்தில் குறைவாய் இருக்கிற காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை தேவன் மாற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். பாழானதை பயிரிடமாக்குகிறேன், கர்த்தராலே மாத்திரம் அதை உண்டாக்க முடியும். தேவ பிள்ளைகளே, இந்த தேசத்துல ஜனங்கள் அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு, பாழான காரியங்களுக்கு ஆளாளர் என்று சொன்னால், பிரஜாதிகளோடு கூட தங்களுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொண்டு அவர்களுடைய கிரியைகளை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், அவர்களோடு தன்னுடைய உறவை வைத்தார்கள். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? உலகமும் அது இச்சைகளும் ஒழிந்து போகும், தேவ சித்தப்படி செய்கிறவரே என்றே நிலைத்திருப்பார். அல்லேலூயா. உலகத்தில் உலகத்தில் என்ன செய்யாதீர்கள்? அன்பு கூறாதீர்கள். இனி பிரஜாதிகளோடு கூட அவருடைய கிரியைகளை நீங்கள் ஒரு நாள் பின்பற்றக்கூடாது. தேவன் ஒருவரை மாத்திரம் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கற்றுக் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் காரணம் என்ன? பிரஜாதிகளோடு ஐக்கியப்பட்டதினால்தான் அங்கே பாழாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஜனங்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜனங்கள் அதை உணர்ந்து அவர்கள் தேவப்பிள்ளைகளை வெற்றி அவர்கள் ஆண்டவருடைய பக்கமாய் திரும்பி வரும் பொழுது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் பாழாய் போனவைகளை நான் பயிரிடமாக்குகிறேன். இன்னைக்கு தேவப்பிள்ளைகளை நீங்கள் பல்வேறு அநேக காரியங்கள் எங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என் கண்பான தேவப்பிள்ளைகளே, ஜாதிகளுக்குள்ள நீங்கள் பஞ்சத்தினால் உண்டாகிற நிந்தை ஸ்தோத்திரை குறித்து நான் பார்க்கிறது. நிந்தைகள் அங்கே காணப்படும் ஜனங்களுக்குள்ளாக. ஆகினால் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நாம் உங்களுடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். என் கண்பான தேவப்பிள்ளைகளே, பாழானதை பயிர்நிலமாக்குகிறவருடைய ஆண்டவர். ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஜனங்கள் தேவனுக்கு முன்பதாக அவர்கள் வர வேண்டிய விஷயமாக இருந்தது. ஆண்டவர் சொன்னார் 25ஆம் வசனத்தை பாருங்கள், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை நான் தெளிப்பேன், உங்கள் அசுத்தங்களை உங்கள் நகரான விக்கிரங்களை நீக்கி நான் உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, பாழானவைகளை பயிர்நிலமாய் கர்த்தர் மாற்றுகிறவர். அப்படி ஒரு வாழ்க்கையை மாற்றப்படுவதற்கு இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இன்னைக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேறுபட்ட ஒரு வாழ்க்கை உலகத்திலிருந்து பிரிந்து இன்னைக்கு கர்த்தர் தேவனை சேவிக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஒரு மனுஷன் தீர்மானிக்கிற பொழுது ஆண்டவர் பாலானவர்களை பயிர்நிலமாய் கர்த்தர் மாற்றியவனை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆகினால்தான் இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகள் வசனத்திலே பாருங்கள், 33ஆம் வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை அக்கிரமங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்தில் பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தர ஸ்தலங்கள் கட்டப்படும். தேவனால் ஒருவரால் மாத்திரமே நம்முடைய பாழான நிலைமைகள் இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். பரிசுத்தமாக நம்முடைய வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள அந்த வாழ்க்கை வாழ நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது பாலான நிலைமைகள் கர்த்தருடைய பிள்ளைகளை மாறும். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, பாலான நிலைமைகள் பயிரிடமாய் கர்த்தர் மாற்றுகிறார். 34ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் முதலாவது மனுஷனை தேவனை ஆசீர்வதிக்கும் எப்படி அவர் மாற்றுகிறார் சொன்னால், பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடப்பதற்கு பதிலாய் அது பயிரிடப்படும். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. இதுவரைக்கும் அது பாழாய் கிடந்தது, இதுவரைக்கும் புரோஜனமிட்டு கிடந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அது பாழான ஒன்றாக அல்ல, ஸ்தோத்திரம், யாருடைய பார்வைக்கும் அது பயிரிடப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்படுவதை ஆமென் பிறர்கள் காணும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நடத்துவார். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. பாழாக்கப்பட்ட தேசம் யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடப்பதற்கு பதிலாய் பயிரிடப்படும். நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிற வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்திலேயாய் தேவனமே ஆசீர்வதிக்க நம்மால் தேவன முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, பாழாய் தேசம் யாருடைய பார்வைக்கு பாழாய் கிடப்பதற்கு பதில் ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார், அது பயிரிடப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு தேவனுடைய
வாழ்க்கையில பாழாய் போட்டு நினைக்கிறையோ, தேவனுடைய சமூகத்தில் வந்தவருடைய வாழ்க்கை எனக்கு கர்த்தரை பயிரிட முடியாத தேவன் செய்வார். ஆமென். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்படுவதை பிறர் காண்படியாக கர்த்தர் ஆண்டவர் செய்வார். கரங்களுக்கு ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. 35 வசனத்தை பாருங்க. பாழாய் கிடந்த இந்த தேசம் ஒரு மாற்றத்தை அங்கே ஏற்படுத்துகிறது. தேசத்தில் மாறுதல். பாழாய் கிடந்த தேசம் ஏதேனை போல் ஆயிற்றென்றும் அமாந்தரமாய் பால் நிலமாய் இருந்த பட்டணங்கள் அரண்யப்பான குடிகளாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு பலர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து படித்து சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில குறை கூறி கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளை யாராவது நம்முடைய வாழ்க்கையை தள்ளலாம். ஆனால் உலகம் எதெல்லாம் வாழ்க்கையை சொல்கிறதோ, ஆமே, இன்னைக்கு கர்த்தர் அவர்கள் வாயினாலே கர்த்தர் சொல்லும்படியாக வைப்பார். பாழாய் கிடந்த முன்னே பாழாய் கிடந்த இந்த தேசம் இப்பொழுது, ஆமே, ஸ்தோத்திரம், ஏதேனை போல் ஆயிற்று என்று சொல்லுவார். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். முன்னே வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் இப்பொழுது தேவன் இப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கப்படுவதை பிறகு காண முடியாது. உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். தேவ பிள்ளை மாத்திரமல்ல, அவன் மாற்றத்தை அங்கே தேவன் ஏற்படுத்துகிற. பாழாய் கிடந்த தேசம் முன்னே பாழாய் கிடந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு மாற்றத்தை தேசத்தில் பார்ப்பார்கள். அது ஏதேனை போல மாறிட்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தேவன் வந்து செய்ய முடியாது. ஆண்டு வசனத்தின் வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த காரியத்தில் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள போகிறார்கள். 36 வசனத்தில் பாருங்கள். கர்த்தராகிய நான் நிர்மலமாக்கிறவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானவைகளை பயிர்களமாக்கிறேன் என்றும் உங்களை சுற்றியுள்ள ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து கர்த்தர் உங்களோடு இருப்பதையும் உங்களுடைய வாழ்க்கை உங்களை நடத்துவதை குறித்து பிறர்கள் அறிந்து கொள்ளும் அளவிற்கு தேவனை நடத்துவார். சதே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, பாழான நிலைமையை கர்த்தர் மாற்ற ஆண்டவர் உண்மையாக இருக்கிறார். பாலானவைகள் இன்னைக்கு பயிரிடப்படும். பாலானவைகள் இன்னைக்கு பயிரிடமாக கர்த்தர் மாற்றுவார். ஆமை, வேதத்தில் சொல்லப்பட்டது போல பாலானவைகள் ஆமை கர்த்தர் தேவன் கட்டி எழுப்ப போகிறார். கரங்களை வைத்து ஆண்டவர்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்மான தேவ பிள்ளைகளே, ஒரு வசனங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா புத்தகம் 32 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால தேவ பிள்ளைகளே, அந்த வசனத்தை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வேத சொல்லப்படுகிறது உன்னதத்தில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆனால் உன்னதத்தினுடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பான ஒரு வயல்வெளியாய் மாறும். ஹல்லேலூயா. சோதரம். கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்குள்ள அபிஷேகம் ஒரு மனசில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை நிலைமையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அவன் வேதம் சொல்லப்படுகிற அரண்மனை பாழாய் விடப்பட்டிருந்த அந்த நிலைமைகள் மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம். பரிசுத்த ஆவிகளை நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரை நடத்தும்படியாய் நம்முடைய தேவ பிள்ளைகளை நாம் ஒப்புக் கொடுப்போம். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன்னதத்திலிருந்து ஆவி நம்மில் ஊற்றப்பட மட்டும் அது அப்படியே இருக்கும். தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். ஆவியானவர் நடத்த வேண்டும். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய நம்மளோடு கூட வர வேண்டும். கரங்கள் தலை சொல்லுங்க. அல்லேலூயா. எவர்கள் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுகிறார்கள். இன்னைக்கு பாலான நிலைமைகளை கர்த்தர் மாற்றி இன்னைக்கு ஒரு பயிர்களமாய் கர்த்தர் மாற்ற கர்த்தர் இன்னைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தள்ளில் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்மான தேவ பிள்ளைகளே, ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா புத்தகம் 61 அதிகாரத்தில் வாசித்தோம். 2 நாள் பாழாய் கிடந்தவைகள் இன்னைக்கு ஆண்டவர் கட்டுவார். பூர்வத்தில் நீர்மலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமை இடிந்து கிடக்கிற பாழானப்பட்டவர்களை புதிதாக கட்ட தேவன் கத்த நாங்களே உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில இதெல்லாம் பாழாய் போயிட்டு, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் வீணாய் போயிட்டு என்று சொல்ல நீங்கள் நினைக்கிறீர்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் பாழாய் போனதை ஒரு புதிதாக கட்டுகிற தேவன், பாலான நிலைமைகளை மாற்றுகிற தேவன். இந்த காண்டு 4 நாளிலும் உங்களோடு கத்த தேவன் பற்றி கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார். கருங்களை கூடிய ஆண்டு சமூகத்தில் நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பாலானவைகளை புதிதாக கட்டுகிற தேவனாக